ஓம் நமோ வெங்கடேஷாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனின் 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் முருகனோட விசேஷமான 6 கட்டளை பூஜை, ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட், தங்கத்தேர், தங்க மயில் வாகனம், குழந்தைங்கள தங்க தொட்டிலில் போடுறது, அமுதூட்டுறது, அபிஷேக பொருட்கள் கொடுக்கறது, விஞ்சு, ரோப் கார், அக்காமடேஷன்ட்டு எல்லாமே இப்போது ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. HRCE போர்ட்டல் ஈஸியாக நம்ம ஆன்லைனில் நமக்கு பிடிச்ச நாளில் புக் பண்ணிவிட்டு முருகனை எந்த அலங்காரத்தில் பார்க்கணுன்னு விருப்பப்படுறோமோ அந்த அலங்கார பூஜையிலையும் தரிசனம் செய்துட்டு வரலாம். அக்காமடேஷனோட புக் பண்ணிவிட்டு எப்படி புக் பண்ணணும், ஒரு புக்கிங் பற்றி டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பழனி முருகன் கோயிலில் உங்களுக்கு பிடிச்ச அலங்காரத்தில் புக் பண்ணிவிட்டு போய் தரிசனம் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். மொபைலே நம்ம புக் பண்ணிக்கலாம். கூகுளில் பழனி HRCன்னு போட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. திருக்கோயில் ஆப் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி அதுலேயும் புக் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஈஸியாக போர்ட்டலே இப்போ நீங்கள் பார்க்குறதுல புக் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஆப்ஷன் இப்போது ஆன்லைன்லேயே கொண்டு வந்துருக்குறாங்க. ஒரு நாளைக்கு 6 முறை கட்டளை பூஜை செய்கிறாங்கல்ல, அபிஷேகம், ஒரு அலங்காரத்தில் முருகனை தரிசனம் செய்கிறவங்கள அதெல்லாம் 7 நாள் டிஃப்ரென்ஸில் ஓப்பன் பண்ணுறாங்க. நைட்டு 12 மணி செக் பண்ணணும். விஞ்சு, ரோப் காருமே அப்படி தான். அக்காமடேஷன் பார்த்திங்கன்னா 10 நாளுக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் மந்த்துக்கே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு மாதிரி டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 6 அலங்கார பூஜையில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 7 நாள் கேப்பில் நம்ம புக் பண்ணி போய் இன்றைக்கி 17ஆம் தேதிக்கு ஓப்பன் பண்ணாங்க, நாளைக்கு 18ஆம் தேதிக்கு ஓப்பன் பண்ணாங்க, நாளைக்கு 19ஆம் தேதிக்கு, அந்த மாதிரி 7 நாள் கேப்பில் டெய்லியுமே ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம செக் பண்ணிக்கணும். ஒன்று ஒன்றா இப்போ பார்ப்போம். அனைத்து அபிஷேகம் அப்படின்னு இருக்குது, 75 ரூபா. இது என்னென்னா முருகனுக்கு அபிஷேக பொருள் நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. பால், தயிர், விபூதி, பஞ்சாமிர்தம் அந்த மாதிரிலாம் கொடுக்கணுன்னா காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 மணிக்குள்ளார நம்ம என்ன பொருள் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுவும் ஆன்லைனில் புக் பண்ண அந்த பிரிண்ட் அவுட்டும் எடுத்துகிட்டு மலைக்கோயிலுங்கிறது மேலே படி ஏறி போகிறோம்ல, மேலே கோயில் இருக்குல்ல, அங்கே ஆஃபீஸ் ரூமுக்கு போய் அந்த பொருளையும் அந்த ரசீதையும் கொடுக்கணும். இதில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்கன்னா 10 ரூபா க்யூ லைனில் தான் அனுமதிப்பாங்க, ஒருத்தரை மட்டும். அதுதான் அனைத்து அபிஷேகம் அப்படிங்கிறது. குழந்தைங்களுக்கு காது குத்துறதுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த இது புக் பண்ணிக்கணும். ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கார்த்திகேயன் விடுதி, வேலவன் விடுதின்னு சொல்லிட்டு 600 ருபீஸ் ரூம். சாயந்தரம் 6 மணிக்கு செக்கிங் போட்டிருக்காங்க. செக் அவுட் மறுநாள் சாயந்தரம் 5 மணிக்கு. ஜென்ரலாக செக்கிங் நம்ம முன்ன பின்ன செய்துக்கலாம். முன்ன பின்னா 6 மணிக்கு அப்புறம் எப்போ வேணாலும் செய்துக்கலாம், சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம். ஆனால் செக் அவுட்டு ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. 2 பேர் ஒரு குழந்தைங்க தங்கலான்னு போட்டிருக்காங்க. நம்ம வேணும்னா ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சாயந்தரம் தான் இதுக்கு செக்கிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மறுநாள் போனோன்னா மொதல் நாளே புக் பண்ணிக்கலாம். செக்கின் முன்ன பின்ன அலோவ் பண்ணுவாங்க 6 மணிக்கு அப்புறம், லேட்டாக போனால் கூட. 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. டேட் கிளிக் பண்ணிவிட்டு முன்பதிவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு பேமெண்ட் செய்துக்கணும். கேப்சா கொடுத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. தனியாக போனால் ரூம் கொடுக்க மாட்டாங்க. எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆல்கஹால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. செக்இன் டைம் படி போங்க. ஒரு வேளை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா ஜென்ரலாக அனுமதிப்பாங்க. பட் செக் அவுட் டைம் ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அக்காமடேஷன் புக் பண்ணிக்கோங்க. 2 விதமாக இருக்குது. ஒன்று வேலவன் விடுதி, இன்னொன்று கார்த்திகேயன் விடுதி. அடுத்து தங்கத்தொட்டில். 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள தங்கத்தொட்டிலில் போடணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். மேலே மலைக்கோயில் போயிட்டிங்கன்னா தங்கத்தொட்டில் ஆஃபீஸ்னு இருக்குது. நீங்கள் அங்கே போய் அந்த பிரிண்ட் அவுட்டை காமிச்சு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அனுமதிப்பாங்க. தங்கத்தொட்டியில் 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த தங்கத்தொட்டில் போடுற மண்டபத்துக்குள்ளே 5 பேர் அனுமதிப்பாங்க. அது மாதிரி இருக்குது ரூல்ஸ் எல்லாம். 3 நிமிஷம் ஒரு குழந்தைய தங்கத்தொட்டியில் நம்ம உட்கார வைக்கலாம், அது இருக்குது. அடுத்தது தங்க ரதம் முன்பதிவு இருக்குது. அமுதூட்டு, அதாவது அமுதூட்டுன்னா அவங்களே கொடுத்துருவாங்க சாப்பிட்றது. ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களா அது. அந்த தங்கத்தொட்டிலில் போகிறதுக்கு கூட அவங்க பிரசாதம் கொடுக்குறாங்க, பஞ்சாமிர்தமெல்லாம்.
அடுத்து புதுக்கணக்கு, பாலபிஷேகம் இருக்குது. அந்த 6 கால பூஜை மட்டும் தனியாக சொல்கிறேன். ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் நீங்கள் ₹10 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், ₹100 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். தங்கமயில் வாகனம் முன்பதிவு ஆன்லைன் இருக்குது. பஞ்சாமிர்த அபிஷேகம், ரோப் கார், விஞ்ச் டிக்கெட்டுன்னு 2 இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் எது புக் பண்ணுறீங்களோ ஸ்லாட் இருக்குது. 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுங்க அவங்க சொல்லியிருக்கிற ரூல்ஸ் படி. ஏன்னா ஃபஸ்ட்டு போய் நம்மளோட டிக்கெட்டை காமிக்கணுமா, அதுக்கப்புறமா அந்த வெயிட்டிங் ஹால்லேயே ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கணுமா. அந்த டிக்கெட்டை காமிச்சு செக் பண்ணுறதுக்கு ஒரு 30 நிமிஷம் போட்டிருக்காங்க. 15 நிமிஷம் வெயிட்டிங் ஹாலுக்கு நம்ம அட்வான்ஸாக போயிருக்கணும். ஸோ 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணுற ஸ்லாட்லேருந்து போய்க்கோங்க. ஸ்லாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போய்க்கணும். காலையில் 8 மணி, சாயந்தரம் 5 மணி இருக்குது. ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 1 வாரம் கேப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரோப் காருக்கு. விஞ்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்லாட் இருக்குது. 4 ஸ்லாட் இருக்குது பாருங்கள் விஞ்சுக்கு. டைமிங்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த டைமிங்லேருந்து நம்ம 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும். யாருக்கு நம்ம புக் பண்ணுறோமோ அவங்கள மட்டும் தான் அனுமதிப்பாங்க. அங்கே போய் ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க விடுங்க அப்படின்னா அனுமதிக்க மாட்டாங்க. இதை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு புக்கிங்கில் இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா அது மலை ஏறவும் சரி, மலை இறங்கிறதுக்கும் சரி, விஞ்சில் எதில் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புக் நான் கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கணும். ₹100 டிக்கெட். இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்து கேப்சர் கோட் கொடுத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணி சமர்ப்பிக்க இருக்கும். ரூல்ஸ் போட்டிருப்பாங்க, படிச்சுக்கோங்க. நீங்கள் சமர்ப்பிக்க கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு பார்ப்ப போகும் ரூல்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா ஆன்லைன் பேமெண்ட் செய்துக்கலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். கரூர் வைஸ்யாவும் இந்தியன் ஓவர்சீஸ்ன்னு நினைக்கிறேன் 2 ஆப்ஷன் இருக்கும். எது வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி பேமெண்ட் செய்துக்கலாம். ரோப் காருக்கும் விஞ்சுக்கு மட்டும் 4 ஆப்ஷன் இருக்குது. விஞ்சுக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் எதுவுமே புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரூல்ஸை படிச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டிக்கெட்டுக்குமே நம்ம எப்படி போகணுன்ட்டு. அண்ட் மலை கோயிலில், பழனி முருகன் கோயிலில் மொபைல் அலோடு கிடையாது. கீழே நம்ம லாக்கரில் வச்சுட்டு போனோம். லாக்கர் இருக்குது, நம்மளை செக் பண்ணி தான் மேலே அனுமதிப்பாங்க. அடுத்து ஒரு நாளைக்கு 6 முறை கட்டளை பூஜை, அதாவது அபிஷேகம் முடிஞ்சு ஒரு விதமான அலங்காரத்தில் முருகனை நம்ம தரிசனம் செய்யலாம். அதிகாலையில் வந்து சன்னியாசி அலங்காரம், அடுத்து வேடன் அலங்காரம், அடுத்து பாலசுப்ரமணிய அலங்காரம், அடுத்து வைதிகால் அலங்காரம், சாயந்தரம் ராஜ் அலங்காரம், அதுக்கப்புறமா நைட்டு புஷ்பபல் அலங்காரம். டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விழா பூஜைனா சன்னியாசி அலங்காரம், சிறுகால சந்தி வேடர் அலங்காரம். டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலசந்தி பாலசுப்ரமணியர் அலங்காரம், உச்சிக்காலம் வைதிகால் அலங்காரம், சாயரக்ஷை அப்படிங்கிறது ராஜ அலங்காரம், ராக்காலங்கிறது புஷ்ப அலங்காரம். எல்லாருமே ராஜ அலங்காரத்தில் தான் பார்க்கணுன்னு விருப்பப்படுவோம். பட் அப்படி கிடையாது, நம்ம எந்த அலங்காரத்தில் வேணாலும் பார்க்கலாம். நவபாஷண விக்கிரகம். அது போகர் செய்யும் போதே ஆண்டியாக தான் செஞ்சார். அவர் ஆண்டி குளத்தில் தான் முருகனை செஞ்சார். ஆக்சுவலாக எப்பயுமே அந்த விக்கிரகம் செய்கிறப்போ நம்ம தரிசனம் செய்கிறோம் அலங்காரம் இல்லாமல்னா அந்த பவர் நமக்கு கிடைக்கும். ஸோ சன்னியாசியை பார்க்கறது கூட விசேஷந்தான். உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா வைதிகால் அலங்காரத்தில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க சம்மந்தமாக குழந்தை பிறக்கணுமா, குழந்தைங்க கல்வி அந்த மாதிரினா பாலசுப்ரமணியத்தில் புக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு வீடு கட்டணும், இல்லை சுபிக்ஷம் ஆர் எனிதிங் ராஜ அலங்காரத்திலே பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சாயரக்ஷை நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த அலங்காரத்தில் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ. வேடர் அலங்காரம்னா எதிரிகள் தொல்லை நீங்குதல் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஞானம் அப்படின்னா மீன்ஸ் ஒரு மென்டல் பீஸ், அதுக்கெல்லாம் அப்படின்னா நைட் புஷ்ப அலங்காரம் சொல்லிட்டு ஒரு அலங்காரத்துக்கும் ஒரு பலன் கிடைக்கும் தான். உங்களுக்கு பிடிச்சதில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இப்போ சாயரக்ஷை பூஜை இருந்தால் எப்படி இருந்தாலுமே பழனி முருகனை மோஸ்ட் ஆஃப் த டிவோட்டிஸ் பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரத்தில் அதை பார்க்கணுன்னு ஆக்சுவலாக இருந்தது. இப்போ ஃபுல்லாகிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து இருந்துச்சு. நைட்டு 12 to 1:30 ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம்டாக கிடைக்கும். வேறு பார்ப்போம். சிறுகால சந்தி பூஜை இருக்குது பாருங்கள். கிளிக் பண்ணிக்கணும். 5 டிக்கெட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. மொத்தமாகவே ₹900 2 பேர் போகலாம். இப்போது ஒரு அலங்காரத்தில் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டு நீங்கள் புக் பண்ணிட்டீங்க, ஆனால் போய் ரீச் ஆக முடியல. அந்த டிக்கெட்டை வச்சு அடுத்த அலங்காரத்தில் பார்க்கலாமான்னா அனுமதிக்க மாட்டாங்க. அந்தந்த அலங்காரத்தில் தான் நம்ம தரிசனம் செய்யணும்.
அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 1 ஹவர் பிஃபோர் மலைக்கோயிலில் இருக்கணும். அதாவது நீங்கள் மேலே ஏறிடணும். நீங்கள் எப்போ புக் பண்ணுறீங்களோ அதுக்கு 1 ஹவர் பிஃபோர் மேலே ஆஃபீஸ் ரூமில் போய் கொடுத்துருங்க அந்த புக்கிங் பிரிண்ட் அவுட்டை. எப்போ போனாலும் ஆதார், நீங்கள் என்ன ஆதார் கொடுத்து புக் பண்ணுறீங்கன்னா ஆதார் வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு தடவை பேமெண்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு டிக்கெட் ஜென்ரேட் ஆகலை. ஆக்சுவலாக டிக்கெட் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக மெயில் வந்துடும். அப்படி இல்லைன்னா இதே போர்ட்டலில் மெயின் பேஜில் போய் ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். இதிலையே நம்ம இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து புக் ஆகிருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதுலேயும் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் புக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு பணம் ரீஃபண்ட் ஆகிடுது. ரேர் கேஸாக ஆகாது. பட்டு நம்மளோடது பணம் அக்கௌண்ட்லேருந்து போயிடுச்சு, புக் ஆகலை அப்படின்னா திருப்பி வந்துடும். அது உங்களுக்கு டிக்கெட்டே ஜென்ரேட் ஆச்சா இல்லையான்னு தெரியலனா நீங்கள் இந்த மெயின் பேஜில் இதிலேயே மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடி கொடுத்து லாகின் செய்து நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா இன்னொன்று புக் பண்ணிக்கலாம். முன்பதிவை கிளிக் பண்ணிக்கணும். வேணும்னா நீங்கள் இங்கிலீஷில் மாற்றிக்கலாம். இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு கேப்சா கோட் கொடுங்க. இந்த பாக்ஸில் சமர்ப்பிக்கன்னு கொடுத்தீங்கன்னா ரூல்ஸ் வரும் பாப்அப், அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்த பேஜில் பேமெண்ட் கேட்வே கேட்கும், அதுவும் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பே பண்ணிக்கோங்க. கரெக்டாக புக்காக இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக நமக்கு மெயில் வந்துடும். அதுலேயே நம்ம பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிக்கெட் பிரிண்ட் அவுட்டுக்கு. இல்லைன்னா நம்ம மெயின் பேஜில் போய் நம்ம டிக்கெட் புக் ஆகிருக்கா இல்லையான்னு கூட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று புக் பண்ண போகிறீங்க, அதோட ரூல்ஸ் தெரியணும்னு வச்சுக்கோங்க. ஒன்று கிளிக் பண்ணுங்கள். டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. முன்பதிவை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விதிமுறைகள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிக்கெட் சம்மந்தப்பட்ட எல்லா விதிமுறைகளும் வந்துடும். இது ஒன்றா. அடுத்தது உங்களுக்கு அதுக்கும் மேலே டவுட் இருந்தால் அதுக்குன்னு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை கால் பண்ணால் தான் எடுக்கிறாங்க. எடுத்தாங்கன்னா நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த 6 கால கட்டளை பூஜையில் ஏதாவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அக்காமடேஷனோட இப்போது ஆன்லைனில் ஹெச்எஸ்சி போர்ட்டலே கொடுத்துருக்காங்க. ஈவன் சோளிங்கர் நரசிம்மசுவாமி கோயிலுக்கு கூட ரோப் கார் நம்ம ஹெச்எஸ்சி போர்ட்டலே புக் பண்ணிக்கலாம். விசேஷமான கோயில்களில் பிரசாதம் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஸ்ரீரங்கம் விஸ்வரூப தரிசனம் சொல்லிட்டு நிறைய கோயில்களில் நிறைய சேவாஸ் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிற மாதிரி செய்திருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹெச்ஆர்சி போர்ட்டலில் இருக்கக்கூடிய கோயில்கள் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னென்ன ஆன்லைனில் இருக்குன்னா அந்த கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னு விருப்பப்பட்டாலும் சரி. இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ திருச்செந்தூர் கோயிலையே விபூதி பிரசாதம் இலையில் பன்னீர் இலையில் கொடுக்குறாங்களே, அது ரொம்ப ஸ்பெஷல். அது நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. திருச்செந்தூர் அபிஷேகம் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. யாருக்குமே தெரியாது. அதை பற்றி நான் அப்டேட் வந்தால் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். இன்னும் ஓப்பன் ஆகல அபிஷேகம் டிக்கெட். ஹெச்ஆர்சி திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா சுவாமி அபிஷேகம் டிக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட்டோட 14ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒன்று தான் அப்டேட் கொடுப்பாங்க. திருவண்ணாமலை அபிஷேகம் டிக்கெட் 2500 ஒரு டிக்கெட்டில் 5 பேர் போகலாம். அதை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கேன். திருச்செந்தூர் அபிஷேகம் டிக்கெட் அப்டேட் வந்ததும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை. எப்போ ஓப்பன் ஆகும்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட்ஸோடு சேர்த்து தமிழ்நாடு மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஹெச்எஸ்சி போர்ட்டல் புக்கிங் திருவண்ணாமலை குறிப்பாக ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். வேறு ஏதாவது உங்களுக்கு புக்கிங் பற்றியோ பூஜைகள் பற்றியோ இல்லை ஹெச்ஆர்சி போர்ட்டல் ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் பற்றியோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். புக் பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.